வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல இல்லம் தேடி கல்வி போன்றே பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்ணிட்டு இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணலாம் நாம பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா, பல தரப்புலருந்து வரவேற்பு வந்துச்சு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மாவட்டத்துக்கு வந்துக்குதான்னு சொல்லி கேட்டீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கு. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் அதிகமா வராது. எப்பயாவது ஒன் டைம் தான் வரும். அந்த மாரி தான் திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. தற்போது இந்த வீடியோ கடைசி வாய்ப்புன்னு சொல்லலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இந்த கடைசி வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணிறீங்க. அதுக்கு தான் ரிமெம்பர் பண்றதுக்காக நான் அந்த வீடியோ. மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா, பத்திரிகை செய்தியா வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை சாத்தியா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லத்துல தங்கியிருக்கும் குழந்தைகளுக்கு ஆற்றுப்படுத்துதனால் வேலை வாய்ப்பே இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அந்த ஆற்றுப்படுத்துனருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் ரூ. 1000 சொல்லி குடுத்துருக்காங்க. இப்பதவிக்கு தகுதியான உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதல் நீங்க பார்த்தீங்கன்னா முதுநிலை படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க முதுகலை பட்டம் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் உரிய கல்வி சான்றிதழ் ஒழுநகளோடு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதியான நபரிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் தேர்வு குழு மூலம் நேர்காணல் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க விண்ணப்பிச்சீங்களா நேர்குழு மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். அடுத்து அரசு குழந்தைகள் இல்லத்துல ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துனர். இந்த ஆற்றுப்படுத்துனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 108 நாளைக்கு இருக்கு வேலை. அப்போ 108 நாளுங்கும்போது உங்களுக்கு மந்த்லி 9 நாள் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 1000 போது மந்த்லி 9000 பிளஸ் இல்லம் தேடிகளில் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பளமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கிடைக்கும். நீங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காம இவ்வளவு ஈஸியா ஜாப் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். சரி, அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல தான் இருக்குது. இந்த ரூ. 1000 எப்படி குடுக்குறாங்கன்னா, நீங்க போயிட்டு வர செலவு எல்லாம் சேர்த்து தான் குடுக்குறாங்க. அது தனியா குடுப்பாங்க அந்த மாரிலாம் கிடையாது. உங்களுக்கு மொத்தம் ரூ. 1000 9 நாளைக்கு போனீங்கன்னா ரூ. 9000 வருஷத்துக்கு 108 நாள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 1,08,000 பார்த்தீங்கன்னா வந்துரும். அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 22/12/2025 மாலை 5 மணிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்தனா அப்ப என்ன பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் இருக்கு. சோ அந்த 3 நாளுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அதுக்கு மேல அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எந்த அட்ரஸ்க்கு விண்ணப்பிக்கணும்னு பாத்தீங்களா, நீங்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கிறத டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செஞ்சு அன்னை சத்யா அம்மையார் அரசு குழந்தைகள் எல்லாம் ஆவூர் ரோடு மாத்தூர் திருச்சி மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்த முகவரிக்கு நீங்க சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஒரு அமர்வுக்கு 1000. ஒரு அமர்வுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 950 தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஒரே ஒரு வேகன்சி. ஸோ இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா விண்ணப்பிக்கிறதுல இங்க லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்து ரெண்டுக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருங்க. அடுத்து உங்களுடைய நேம் அப்ளிகேண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அது உங்களுடைய நேம் தெளிவா எழுதிருங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ லாஸ்ட் நேமோ பார்த்தீங்கன்னா எழுதிங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா எழுதுங்க. எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அதை எழுதுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. அதையும் நீங்க எழுதுங்க. அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. பின்கோட் கம்பல்சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன டிகிரி படிச்சுக்கிறீங்க, முதுகலை பட்டத்துல இந்த உளவியலா இல்ல இன்னொரு சப்ஜெக்ட் கேட்டிருந்தாலும் அதுவான் நீங்க அதை பத்திலாம் எழுதுங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரிலீஜன் அண்ட் கம்யூனிட்டி கேட்கறாங்க, அதை எழுதுங்க. டீடைல்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிருந்தீங்களா அதோட டீடைல்ஸ் கேட்கறாங்க. அடுத்து பிசிக்கலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளியான்னு கேட்கறாங்க. இருந்தா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி விதவையா கணவரா கைவிட்டுப்பட்டவரான்னு சொல்லி கேட்கறாங்க. இருந்தா எதுங்க, இல்லைன்னா நீங்க பார்த்தீங்கன்னா வெட்டலாம், இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டலாம். அடுத்து ஃபைனலா பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் உங்களுடைய சைன் நீங்க பார்த்தீங்கன்னா போட்டு லெஃப்ட் சைட்ல டேட்னு பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இந்த இடத்துல டேட் எழுதிருங்க. அடுத்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய எங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பிளேஸ் போட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் ஈஸியா இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. யாராவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கு. இது மாதிரி வேற ஏதாவது இல்லம் தேடி கல்விக்கு ரிலேட்டடா ஏதாவது ஜாப் வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் தெரியப்படுத்துறேன். அதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.